ஒரு லேடிஸ் காலேஜில் போயிட்டு ஒரு ஆணை பத்தி பேசி அவ்வளவு பொண்ணுங்களும் அழுதாங்க. பெண்கள் கல்லூரியில ஒரு மகளிர்கள் நிறைந்திருக்கிற ஒரு கல்லூரியில போயிட்டு ஒரு ஆணை பத்தி நம்ம சட்டையர் பண்ணா அவங்கள கேலி பண்ணா கிளாப் வாங்கலாம். ஆனா ஒரு ஆண்றவன் என்ன மாதிரி உங்க லைஃப்ல டிராவல் ஆகிறான், ஒரு சகோதரன் உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியம், ஒரு நண்பன் எப்படி முக்கியம், ஒரு அப்பாங்கிறது எப்படி ஒரு லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்குல இருந்த லேடிஸ் எல்லாருமே அதை கேட்டாங்க. எனக்குலாம் அதை பார்த்து ரொம்ப கண்ணீர் வந்தது. நிறைய பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் வந்து வருங்கால கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சார் உங்களை மாதிரி இருக்கணும் சார், உங்களை மாதிரி இருக்கணும் சார், மொத்தத்தில் கோபி சார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பொண்ணு எந்திரிச்சு, சார் உங்களை மாதிரிலாம் நான் சொல்லலை, உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் சொன்னோன்னே எந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, லட்சக்கணக்கான பார்ப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த மனசோட ஒரு விருப்பத்தை ஒரு நெறியாளர் வந்து ஒரு மனசை கொள்ளை கழிக்கிறதுங்கிறது பேட்டி கொடுக்குறவன் பண்ணலாம். ஏன்னா பேட்டி எடுக்கிறவன் யாரு, ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு பேட்டி எடுத்திருக்காரு. பேட்டி கொடுக்குறவங்க தான் மனசு கொள்ளை கொள்வாங்க. ஆனால் பேட்டி எடுக்கிறவங்களும் அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த திறமை அவருக்கு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமீபத்தில் வந்து ஒரு இஷ்யூ ஒன்று இருந்தது. திடீர்னு வந்து எஜுகேஷன் முக்கியம் இல்லையா, ஒரு பேசிக் எஜுகேஷன் முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒன்று வந்தப்ப டோட்டலாக வந்து அப்படி தேவையில்லை, கல்வியில் இல்லை இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணா வாழலாம், அப்படிதான் முன்னேறினாங்களா, எல்லாரும் படிச்சு தான் முன்னேறலாங்களா அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் அது டக்குன்னு எல்லாரும் மெஜாரிட்டி வந்து இதை சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டப்ப கோபியோட ஒரு பழைய காணொலி வந்து பட்டுன்னு வைரல் ஆச்சு. அப்போ வந்து ஒரு காலேஜில் சொல்லியிருந்தார், ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன கிளிப் மட்டும் அதில் நான் பார்த்தேன். படிப்பு இல்லாமல் எப்படி வேணா வரலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து உடனே காமராஜரை சொல்லுவாங்க, சச்சின் டெண்டுல்கரை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் யாருன்னா சொல்ல மாட்டான் அப்படின்ற. ஆனால் படித்தவனுக்கு நம்ம 100 உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு ஏன்னா படிப்பு வரலன்னா விட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுடாதீங்க. பேசிக் எஜுகேஷன்றது ரொம்ப 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 முக்கியம். எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு சொல்லலை, எல்லாரும் நீட் எழுதணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லல, படிப்பு வரலன்னா உடனே செத்துணுன்றதெல்லாம் சொல்லலை. பேசிக் எஜுகேஷன் தான் சொல்கிறாங்க. உங்களை டாக்டர் ஆகணும்னு சொல்லலை, ஆனால் டாக்டரோட கம்யூனிகேட் பண்ணணும். டாக்டர் உடம்புல இருக்கிற ஆர்கனை பற்றி சொன்னார், இதுக்கு இது பண்ணணும்னா நமக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஒரு லாயரோட பேசினார், லாயர் வந்து லாவை பற்றி சொல்கிறாருன்னா லாயரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் வேணும். ஒரு ஆடிட்டரை மீட் பண்ணுறீங்கன்னா ஆடிட்டர் சொல்கிறார் என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னா அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்று இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு கரண்ட்டை பற்றி ஒன்று பேசுகிறாங்க, ஏசியை பற்றி சொல்கிறாங்க, ஒரு பேசிக் எஜுகேஷன் வேணும். அது கூட வேணான்னு சொல்லிடாதுன்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அது மட்டும் கிடையாது, ஏன் நான் நல்ல பக்கம் எஜுகேஷன் வேணும்னு ஒரு குரூப், இந்த பக்கம் எஜுகேஷன் வேணான்னு ஒரு குரூப், அந்த எஜுகேஷன் அவசியம் இல்லைன்ற குரூப்பை போட்டு பண்ணி எடுத்துட்டாரு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேரோட ஆயுதம் வந்து இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டு பின்னாடி இருக்கிறவங்களோட பேசிக் வந்து ஒரு பலமே அந்த கல்வி தான். அதையே வேணான்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே கல்வி இல்லாம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமா தப்பாயிடுமோ அப்படின்னு நம்ம பயந்த டைம்ல அவரோட காணொலி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உண்டாக்குச்சு. அவரோட நீயா நானா ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது சில டைம்ல வந்து நம்மளை மறந்து அவரை ரசிப்போம்.